வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன அறுவடை அப்படின்னா காலிஃப்ளவர் தான் நம்ம எடுக்க போகிறோம். இது பெருசாகிடுச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பெருசாகிடுச்சு, இது ரெண்டுமே நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி தான் சார் எங்கிட்டு கத்தி இருக்குது, கத்தி சரியில்லை, என்னால் அறுக்க முடியாது. லைட்டாக அறுத்துட்டு அப்படியே உடச்சோம்னா வந்துடுது. நமக்கு ஒன்று நம்ம எடுத்தாச்சு, இன்னொன்று இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்ட்டு இங்கே வெங்காயம் இப்படி. இப்போது நம்ம ரெண்டாவது பூ எடுக்கலாம். லைட்டாக அறுத்துட்டு நம்ம உடச்சிங்கன்னா வந்துடும். இப்போது நமக்கு ரெண்டாவது பூ எடுத்தாச்சு. ரெண்டு பூ தான் பெருசாக இருந்தது, இது தான் பெருசாக ஆகலை, அதுவும் பெருசாகலை. அந்த பூவும் இந்த பூவும் ஒட்டுக்க நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு எடுத்தாச்சு. நம்ம காலிஃப்ளவர் நம்ம ரெண்டு பூ சூப்பரான பூன்னு வளர்த்தோம். இப்போ பெருக்கோழி இருக்குது, நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இது பெருசாக ஆகாது, ஏன்னா சின்ன பையில் தான் இருக்குது. அதனால் அடுத்த வருஷம் நம்ம பெரிய பையில் வைக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வராது. ரெண்டு பூ தான் இருக்குது. இந்த ரெண்டு பூவையும் நம்ம சூப் வச்சு குடிச்சிக்கலாம். ஏன்னா பொரியலுக்கு பத்தாது, அதனால் நம்ம சூப் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உடச்சிட்டோம்னா வந்துடும். இப்போது நமக்கு ஒரு பெருக்கோழி கிடச்சிருக்கு. இப்போது இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு வந்திருக்கு நமக்கு. இந்த ரெண்டையும் நம்ம சூப் வச்சு குடிச்சிக்கலாம். இப்போது நம்ம காலிஃப்ளவர் பெருக்கோழி நம்ம எடுத்தோம். கத்திரிக்காய் இருக்குது, நம்ம கத்திரிக்காய் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். ஒரே இடத்துல நமக்கு 4 காய் சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த 4ல் இது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இதோட சேர்த்து அது 3 பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. நம்ம இது ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் பூச்சி எதுவுமே இல்லை. இப்போது பாருங்க, இதில் அதே மாதிரி 3 இருக்குது. இது ரொம்ப குட்டி, இது ரெண்டும் பெருசாக இருக்குது. நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக 3 காய் நம்ம எடுத்துட்டோம். இங்கே படிச்சு இது அப்புறமா எடுத்துக்கோங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது. இது பாருங்க, இது பிஞ்சாக தான் இருக்குது, ஆனால் முத்தலை சூப்பராக இருக்குது பெருசாக. இதை பார்த்துக்கலாம், இருக்கட்டும். அதே மாதிரி அதை விட பெருசு இது பாருங்க, இதுவும் அதே மாதிரி பெருசாக இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. இதை எடுத்துக்கலாம் சார். இப்போது நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். வரமாட்டேது. இந்த காய் எடுக்குமா, இருக்கட்டுமா? இந்த காய் இருக்கட்டுமா? பிஞ்சாக தான் இருக்குது, அதனால் இது இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். காய் இல்லாத போது இது பெருசாக இருந்தாலும் அது ஒன்றே நமக்கு போதும். 2 அவரைக்காய் இந்த மாதிரி போட்டோம்னா ஒரு சாம்பார் வச்சிடலாம். அது இருக்கட்டும். இப்போ நமக்கு இங்கே 2 இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதையும் ரொம்ப முத்திருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். 2 காய் சூப்பராக இருக்குது. நம்ம இப்படி பிச்சுக்கலாம். பாருங்க, ரெண்டுமே அப்படியே நம்ம எடுத்தாச்சு. இது எடுத்துக்கலாமா? வெள்ளரிக்காயா? இது ஒன்று சரியா. இங்கே ஒரு காய் இருக்குது, அப்புறம் தான் அங்கே ஒரு காய் இருக்குது. 2 காய் இருக்குது, எடுத்துக்கலாமா? இது தலையில் இடிக்குது வச்சியா. அந்த கத்திரிக்காய் மழை இருந்துச்சா. மழை எப்போதும் பெஞ்சிட்டே இருக்கிறதுனால எல்லா செடியுமே நிறையா வந்துடுச்சு. நிறையா வந்ததுனால கம்பளி புல் நிறையா வந்துடுச்சு. அதனால் எல்லாத்தையுமே நம்ம செடி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தாக்கா அங்கங்கே இருக்குது. இப்போவும் நேற்று முந்தான 2 நாள் க்ளீன் பண்ணேன். இன்னமும் ஒரு 2-3 பூச்சி இருக்கும் பொழுது அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு தெரியல, பார்க்கணும். பாருங்கள், எல்லாமே க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி முட்டைக்கோசி இலை எல்லாமே எடுத்துட்டேன். இது பாருங்கள், சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் பாருங்கள், நான் சைனிங்காக இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது. இது இருக்கட்டும், இது நம்ம இப்போ எடுக்க வேண்டாம். அதே மாதிரி இது முத்திருச்சு, இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இதுவும் முத்திருச்சு, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் நமக்கு போதும். நமக்கு இது நமக்கு 2 குழம்பு கூட வைக்கலாம், அந்த மாதிரி கத்திரிக்காய் இருக்குது. இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுத்தாச்சு. பாவக்காய் இருக்குது. பாவக்காய் இது பிஞ்சாக இருக்குது, இதுவும் பிஞ்சாக இருக்குது. இந்த அங்கே 1, இங்கே 2 மட்டும் பெருசாக இருக்குது. இதெல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது. இதெல்லாம் இன்னொரு தடவை நம்ம அறுவடை பண்ணும்போது இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். முத்துலேருந்து மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம்.
இப்போது நமக்கு வந்து பாவக்காய் எல்லாமே குட்டி குட்டியாக பிஞ்சாக தான் இருக்குது. நம்ம அன்றைக்கி நம்ம 4 பாவக்காய் எடுத்தோம். அந்த பாவக்காய் இன்னும் நம்ம வைக்காமல் உள்ளே இருக்குது. ஒன்று வந்து பெருசாக இருக்குது. அந்த பாவக்காயோட சேர்த்து நம்ம இதை வச்சுக்கலாம். நம்ம இதை எடுத்துக்கலாம். இது மட்டும் பெருசாக இருக்குது. அங்கே 4 இருக்குது. அதனால் இதை கட் பண்ணிக்கலாம். இதாங்க இதே மாதிரி நம்ம 4 எடுத்தோம். அதனால் இதை நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இன்னொரு குறுப்பு. இன்னொரு தடவை நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரே தடவை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பாவக்காய் நம்ம எடுத்துட்டோம். இப்போது இது பாருங்க, இது வந்து நம்ம அறுவடை எடுக்காமையே என்னோடய பிள்ளைக்கு வந்து இந்த பொன்னாங்கண்ணினாலே அலர்ஜி. இந்த பொன்னாங்கண்ணி சாப்பிடவே மாட்டேதுங்க. அதனால் வந்து நமக்கு 3 பை பொன்னாங்கண்ணி கீரை வச்சோம். அதில் வந்து அது பாருங்க 2 வந்து நல்லா தளன்னு சூப்பராக இருக்குது. இது வந்து வெயில் இருந்ததுனால இதை நம்ம அறுவடை எடுக்கவே இல்லை. எடுக்கலாம் அப்படின்னாக்க புள்ளை எடுக்க விடுறதில்ல. அதனால் எடுக்கலை. இப்போ வந்து இந்த பொன்னாங்கண்ணியை நம்ம கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு தலைங்க. அதனால் நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க பூச்சி, வெள்ளைப்பூச்சி வந்து நிறைய இருக்குது. அதனால் வந்து இதை அப்படியே கட் பண்ணிடலாம். நிறைய வேரோட பிடிங்கிருங்க. வேரோட வேணாம். இப்படியே கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தலையை வைப்போம். நம்ம நிழலில் வந்து பொன்னாங்கண்ணி நிழலில் வச்சா சூப்பராக வருது. எல்லாமே பூ பூத்துருச்சு. இதை நம்ம அறுவடை எடுத்தால் தான் இது வந்து சரியாக நமக்கு வரும். அதனால் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். பொன்னாங்கண்ணி வந்து உங்களுக்கு இடமே இல்லாட்டியும் பரவாயில்லைங்க. முன்னாடி வந்து பொன்னாங்கண்ணி வந்து நிழலில் வச்சாலும் சூப்பராக வருது. அதனால் நிழலில் வச்சு பாருங்கள், சூப்பராக வரும். நிழலில் நீங்கள் வச்சு வந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இடமே இல்லாதவங்க ஆசை இருக்கும். அதனால் நிழலில் வச்சு பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, இன்னி பாருங்கள் சூப்பராக வரும் பாருங்கள். இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சியை நீங்கள் நட்டு வச்சாலே, இந்த குச்சியை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இதை அப்படி நட்டு வச்சாலே சூப்பராக வந்துடும். எங்கேயாவது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் நிழலில் வந்து ஒரு ஓரமாக வச்சு பாருங்கள், சூப்பராக தலைன்னு பச்சை பசேர்னு வரும். நம்ம வந்து இப்போ பொன்னாங்கண்ணியும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் க்ளீனாக இருக்குது. நம்ம இதை எடுத்துட்டோம். நீ இதில் வந்து குப்பை நமக்கு தலைஞ்சி வரும். லைட்டாக கிளறி விட்டு கொஞ்சம் உரம் போட்டோம்னா சூப்பராக வரும். இப்போ வந்து நம்ம கொடி அவரை வந்து நாட்டு அவரை, கொடி அவரை, சிகப்பு அவரை ஒரே கொத்து தாங்க. சூப்பராக வந்து ஒரே கொத்தில் அப்படியே சரமாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு கொத்து இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. நம்ம வந்து இது ரெண்டையுமே வந்து இப்போ நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இது மேலாக இருந்தது, நம்ம எடுத்து இந்த பக்கமாக நான் வச்சு விட்டேன். ஏன்னா வந்து நமக்கு எட்டாது. அதனால் இந்த பக்கம் வச்சு விட்டு அன்றைக்கி வந்து பிஞ்சாக இருந்தது. அதனால் நான் எடுக்கலை. இப்போ பாருங்கள் எல்லாமே முத்திருச்சு பார்த்தீங்களா. அதனால் இங்கே வந்து குட்டியாக இருக்கும்போது நம்ம எடுத்துடணும். ஒரு அவரை சூப்பராக நமக்கு வந்து ஒரே கொத்தில் இவ்வளவு நமக்கு வந்துருக்குது. இன்னும் அங்கே ஒரு கொத்து இருக்குது. நம்ம அதையும் வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி இதுவும் பாருங்கள், இது மேலாக இருந்தது எல்லாமே அப்படியே எடுத்து கீழே நம்ம வர்ற மாதிரி வச்சுருக்குறேன். இப்போது இது ஒன்று இருக்குது, இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அங்கே போய்ட்டு தளத்து கீழே விட்டுருக்குறேன், அதில் இருக்கான்னு தெரியல. இப்போ வந்து நம்ம இதையும் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே காயாக தான் இருக்குது. நம்ம வந்து இதையும் எடுத்துக்கலாம். இது சூப்பராக இருக்குது காய். அன்றைக்கி காய் முப்பலை மீட்டர் வச்சு, ஆனால் வந்து முத்திருச்சு. சின்னதாக இருக்கும்போது நம்ம இந்த காய் எடுத்துடணும், இல்லைன்னா முத்தி போயிடுது. இது ஒரே கொத்து தான், சூப்பராக வந்து பாருங்க இவ்வளவு. இதே மாதிரி 4 இருந்தால் போதும், நமக்கு ஒரு பொரியலுக்கே நமக்கு போதும். அந்த மாதிரி இருக்காங்க. நமக்கு வந்து மூக்குத்தியை வர ஒன்று இருக்குது, அதையும் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்க இது வந்து நம்ம காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது. மறுபடியும் பூ பூத்து நம்ம காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. எங்கேயே ஒன்றா இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் வந்து காமிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் வந்து எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போது நம்ம மூக்குத்தியை வரையும் வந்து நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி கையெல்லாம் வெறும் பாலாக அப்படியே ஃபுல்லாகவே பாலாக தான் இருக்குது. நம்ம மூக்குத்தியை வரையும் எடுத்தாச்சு. இப்போது வந்து அறுவடை இன்னொன்று எடுக்கணும். இப்போது ரசம் வைக்கிறதுக்காக முளைக்காத்தா இருக்குது. அந்த முளைக்காத்தையும் வாங்க பிடிக்கலாம். ரசம் வந்து யார் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் எனக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா ரசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். எல்லாமே பிஞ்சாக இருக்குது. இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. இப்போ என்ன அறுவடை எடுத்துப்போம் அப்படின்னா தற்கோழி, காலிஃப்ளவர், மூக்குத்தியவரை, பொன்னாங்கண்ணி, முடக்காத்தா, ஒரு பாவக்காய்,
நாட்டவரை சிகப்பவரை கத்திரிக்காய் நம்ம வந்து இவ்வளவு இன்றைக்கி நம்ம அறுவடை எடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டாந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.